அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சனிக்கிழமை 9/11/2024 அன்று நடைபெற்ற அந்த எழுத்து தேர்வுடைய அந்த அஃபீஷியல் ஆன்சர் கீ அப்படின்றது பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே 100 கொஸ்டினுக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்ன அஃபீஷியல் ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வினா தொகுப்பு ஏ வரிசை, அதாவது பார்த்திங்கன்னா ஏ சீரிஸில் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின் புக்லெட்டுக்கான இந்த ஆன்சர் கீ அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம், என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த உயர்நீதிமன்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள உத்தேச விடைகளில் ஏதேனும் ஆட்சேபனை இருப்பின் அது குறித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவின் மின்னஞ்சல், அதாவது பார்த்திங்கன்னா recruitment.mhc@gov.in இந்த முகவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 நாட்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்ப வேண்டும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து உங்களுடைய அந்த என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அறிவிக்கை எண், அதேமாதிரி பார்த்திங்கன்னா பதிவு எண், பெயர், முகவரி, வினாதொப்பின் வரிசை, அதேமாதிரி பார்த்திங்கன்னா வினா எண் மற்றும் அதற்கான விடை உரிய ஆதாரத்துடன், அதாவது பார்த்திங்கன்னா ப்ரூஃபோடு வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்ற சொல்கிறாங்க. அதாவது இன்றிலிருந்து 2 நாட்களுக்குள்ள அனுப்பணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அனுப்பிங்க அப்படின்னா பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்த பின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏ சீரிஸில் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கீஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்ப்போம். முதல் கேள்விக்கு, அதாவது ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் டேஸ் தினமாக கொண்டாடப்படுகிறது, குழந்தைகள் நாள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொங்கல் திருநாள் தை மாதம் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. அடுத்த 3வது கேள்வி, ஏற்றுமதி என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் இறக்குமதி. அடுத்து என் வீடு டேஸ் உள்ளது, என் வீடு அங்கே உள்ளது, ஆப்ஷன் சி. அதேமாதிரி முக்கணிகளில் ஒன்று பார்த்திங்கன்னா மா. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது பார்த்திங்கன்னா மயில். அதே மாதிரி அடுத்த கேள்வி, பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். அதே மாதிரி உன் பெயர் என்ன, அதாவது சரியான சொல்லை கொண்டு நிரப்புக. உன் பெயர் என்ன, ஆப்ஷன் பி. அதேமாதிரி பின்வரும் ஓரெழுத்து சொல்லுக்கு பொருள், அதாவது தீனா நெருப்பு, ஆப்ஷன் சி. அடுத்த பூட்டு நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல், ஆப்ஷன் சி. வித்து என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா விதை. எதிரொலித்தது, எதிர் ப்ளஸ் ஒலித்தது, ஆப்ஷன் சி. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லையெனில் துன்பப்பட நேரிடும். நூலகத்தில் இருப்பவை நூல்களாகும். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ உ. குயில் வந்து பார்த்திங்கன்னா கூவும். அடுத்து உடல் நலம் என்பது பிணி இல்லாமல் வாழ்தல், அதாவது பிணியினா நோய். வேற்றுமை உறுப்பு 8 வகைப்படும். பின்வருவற்றில் எது இனிப்பு சுவை உடையது, தேன். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமை என்று அழைக்கப்படும். கழுத்தில் சூடுவது தார், அதாவது மாலை என்ற பொருள் வரும். உமை துவைக்க எடுத்துக்காட்டு இரவு பகல், அதாவது ஆப்ஷன் சி. அதாவது உமைன்றது பார்த்திங்கன்னா மறைந்து வரும். அடுத்து இடி டேஸ் மழை வந்தது, இடியுடன் மழை வந்தது. அடுத்து தென்றல் வீசியது, இதில் வந்து பார்த்திங்கன்னா பிழையானது 3 சொல்லின் கொடுத்துருக்காங்க, 2 சொல்லின் தான் வரும். அடுத்து நானிலம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 4+ நிலம், அதாவது ஆப்ஷன் பி என்பது சரியானது. நீ ஊருக்கு சென்றாய், ஆப்ஷன் பி. சீலை என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா புடவை. முதுமை + மொழி, முதுமொழி, ஆப்ஷன் ஏ. திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை அறுவடை செய்வர், அதாவது ஆப்ஷன் ஏ. நிலையான செல்வம், ஊக்கம். பெருமை + வானம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பெருவானம். கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி, ஆப்ஷன் பி. பின்வருவற்றில் இறந்தகால வினைமுற்று படித்தான். செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாக மதிக்கின்றனர். நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நலம் + எல்லாம். கண்ணோடாது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண் + ஓடாது, அதாவது ஆப்ஷன் ஏ. கனத்த மலை என்னும் சொல்லின் பொருள் பெருமலை. கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு அச்சம். உள் + இருக்கும், உள்ளிருக்கும், அதாவது ஆப்ஷன் பி. வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். வானில் முகில் கூட்டம் திரண்டதால் மழை பொழியும். நேற்று + இரவு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நேற்று இரவு, அதாவது ஆப்ஷன் பி. எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் ஏற்சொல், ஆப்ஷன் ஏ. பின்வருவற்றில் மழையை குறிக்கும் சொல் பார்த்திங்கன்னா வெறுப்பு, அதாவது ஆப்ஷன் ஏ. பொருந்தாத ஓசை உடைய சொல் திரும்புகையில், ஆப்ஷன் சி. பரிசு பெறும்போது நம் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும், ஆப்ஷன் சி. சிலம்பு + அதிகாரம் சிலப்பதிகாரம் சேர்த்து எழுதுனா சிலப்பதிகாரம் வரும். நண்பர்களுடன் ஒருமித்து விளையாட, அதாவது ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில். 50 வினாக்களுக்கான ஆன்சர் அப்படின்றத பார்த்தாச்சு. ஸோ அடுத்து 51லேருந்து பார்ப்போம், கொஞ்சம் குயிக்காகவே பார்த்துடலாம். இந்தியாவில் உள்ள எந்த மாநிலம் 100% நிலத்தீர் விலக்கை அடைந்துள்ளது, கேரளா. அமெரிக்காவை கண்டறிந்தவர் யார், கொலம்பஸ். ரோபோட் என்பது மனிதனைப் போல் உருவம் கொண்டு கட்டளைக்கேற்றவாறு செயல்படும் ஒரு இயந்திரம். கண்ணாடி கதவுகள் மூடப்பட்ட நிலையில் விளையாடக்கூடிய விளையாட்டு இது, ஸ்குவாஷ், ஆப்ஷன் ஏ. அதிகபட்ச ஆற்றல் நுகரப்படுவது எப்போது, இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆப்ஷன் ஏ அல்லது டிஎன்ல எது வருன்றது ஒரு கன்ஃபியூஸாகவே இருந்தோம். ஆப்ஷன் ஏன்றது கொடுத்துருக்காங்க, அதாவது ஓடும்போது அதிகபட்ச ஆற்றல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. புகழ்பெற்ற விருதான தாதா சாஹிப் பால்கே விருது கொடுக்கப்படும் துறை, சினிமா துறை. நம்ம தேசிய கொடியில் முதலாவதாக இடம்பெறும் வண்ணம் காவி. பாரத பிரதமரை கொண்ட எல்டிடியை சேர்ந்த மனித வெடிகுண்டு மனிதன் கொண்டது யாரை, ராஜீவ்காந்தி. இந்தியாவில் எந்த இடத்தில் பணம் அச்சடிக்கப்படுகிறது, நாசிக். துரோணாச்சாரிய விருது வழங்கப்படுவது எதற்கு, விளையாட்டு பயிற்சியாளர், ஆப்ஷன் சி.
அதே மாதிரி மேக்ஸ் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ 1 கொடுத்துருக்காங்க, 62க்கு ஆப்ஷன் பி 2:1, 63க்கு ஆப்ஷன் டி 1, 64க்கு ஆப்ஷன் சி 10 9/10, 65க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது 75 என்பது சரியான பதிலாக இருக்கும் 65வது கேள்விக்கு. அடுத்த வினா பார்க்கலாம். அதாவது 66வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, அதாவது 30.043. 67வது வினாவுக்கு ஆப்ஷன் டி 3.049. 68வது வினாவுக்கு -625 ஆப்ஷன் சி. 69வது வினாவுக்கு ஆப்ஷன் பி, அதாவது -35/24. 70வது வினா ஆப்ஷன் டி, அதாவது பார்த்தீங்கன்னா 5 என்பது சரியான பதில். 71க்கு பார்த்தீங்கன்னா கால்சியம் டேஷ் வகை உதாரணம், அதாவது தாது உப்புக்கள். காசநோய் உருவாக்க காரணமான நுண்ணுயிர் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, ஆப்ஷன் டி. முதலுதவி என்பதன் நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வலி நிவாரணம். தூய நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ், அதாவது ஆப்ஷன் பி. H2O என்பதை நம்ம வைக்க பார்த்துருந்தோம், நீர், அதாவது மூலக்கூறு வாய்ப்பாடு கேட்குறாங்க. மாலைக்கண் நோய் எந்த வைட்டமின் குறைபாட்டால் உண்டாகிறது? வைட்டமின் ஏ. பின்வருவற்றில் உலக சுகாதார நிலையத்தை குறிப்பது எது? அதாவது WHO. குளிர்காலங்களில் வளர்க்கப்படும் பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா ராபி பயிர்கள், ஆப்ஷன் சி. மண்ணில் விதைகளிடம் செயல்முறையின் பெயர் பார்த்திங்கன்னா விதைத்தல். மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது பென்சிலின், ஆப்ஷன் ஏ. இயற்கை வாயுவில் பெரும்பான்மையான பகுதி பொருள் பார்த்திங்கன்னா மீத்தேன், ஆப்ஷன் ஏ. நவீன நீர்ப்பாசன முறைகள் ஒன்று தெளிப்பு நீர்ப்பாசனம், ஆப்ஷன் சி. 83வது கேள்வி, பூச்சிகள் பரவுவதை தடுக்க பயன்படும் காய்ந்த இலைகள் என்று கேட்குறாங்க. ஸோ நீம், அதாவது வேம்பு. சராசரி மானின் நுண்ணறிவு ஏவு 90லேருந்து 109. டேஸ் ஒரு எண்ணெயத்திற்கு உதாரணம். எள் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயத்துக்கு உதாரணம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நீரை மாசுபடுத்தும் காரணி, அதாவது ஈயம் தான் பார்த்திங்கன்னா மாசுபடுத்தக்கூடியது. நீராவி நீராக மாறும் நிகழ்வு ஆவி சுருங்கல், அதாவது ஆப்ஷன் பி. பனிக்கட்டி என்பது நீரின் திண்ம நிலையாகும், ஆப்ஷன் சி. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம உடலை கட்டமைக்க உதவும் சத்து வந்து பார்த்திங்கன்னா புரோட்டீன். உடலில் உள்ள சத்துக்கள் குறையும் போது சத்து பற்றாக்குறை உண்டாகும், ஆப்ஷன் பி. நார்ச்சத்துக்கள் அதிகமுள்ள உணவுப் பொருட்களை பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள், ஆப்ஷன் சி. அதே மாதிரி டேஸ் முன்னும் பின்னும் கைகளை நன்றாக கழுவ வேண்டும், அதாவது பார்த்திங்கன்னா உணவு உண்பதற்கு முன்பாக. 93வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் இதயம் தொடர்பான நோய் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ரத்த அழுத்தம் என்பது சரியான பதில். அடுத்து நம் உடலின் தசைகள் உருவாக்கத்திற்கு புரதம் தேவைப்படுகிறது, ஆப்ஷன் சி என்பது சரியான பதில். புவிப்பரப்பில் 70% நீளம் மூடப்பட்டுள்ளது, ஆப்ஷன் ஏ. கொழுப்பு என்பது ஆற்றல் தரும் ஒரு உணவு. உலர்பனி CO2 ஆக பயன்படுகிறது. அதே மாதிரி அடுத்த வினா, பல் பராமரிப்பு என்பது தனிநபருடைய ஆரோக்கியம், அதாவது ஆப்ஷன் சி என்பது சரியான பதில். 99வது கேள்வி, தூக்கம் உடலுக்கு மட்டுமல்ல இதற்கும் சிறந்தது மனதிற்கும் சிறந்தது. கடைசி கேள்வி, வெங்காயம் மற்றும் பூண்டு டேஸுக்கு உதாரணம், அதை பார்த்தீங்கன்னா குமிழம். இப்போ 100 கேள்வின்றது நம்ம பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய மதிப்பெண் வந்து அஃபீஷியல் கீ வந்ததுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் அப்படின்றது நம்ம ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூவாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். எந்தமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போகிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ லைக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோக்கு வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் நியூ மெம்பர்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.